கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 213ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கையாக உபாகமம் 33ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். ஆமேன். பிரியமானவர்களே, கிருபையான ஆசீர்வாதம் பாருங்க. தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே நாம் சுகமாய் தனித்து வாசம் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வானமும் பனியை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு நாம் ஆயிரம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலும் போதாது. எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும் ஆண்டவர் நம்மை எவ்வளவு அழகாய் நேசித்து வாக்குத்தத்தம் தந்து நம்மை அந்த பாதையிலே நடத்தி வெற்றி சிறக்க பண்ணுகிறார் பாருங்கள். இப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டு இப்பொழுது உற்சாகமாக விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களை இப்படிப்பட்ட கிருபையினாலே நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதை மெய்யாகவே நிறைவேற்றி முடிப்பீர். ஆமா ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையினால சொன்ன எல்லாவற்றையும் கரத்தினாலே நிறைவேற்றி முடிப்பீர் என்று நாங்கள் உறுதியா நம்புறோம்ப்பா. உறுதியாய் நம்புறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தை நிச்சயமாக உம்முடைய கரத்தினாலே வல்லமையாக நிறைவேற்றி எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவீர் என்று உறுதியாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை ஏறிடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் தனித்து சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி, உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.